ஏய், எங்கடா போயிட்டு வர? திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவன் என் ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பான்? இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? ஏப்பா கட்டி சட்னி இல்ல இருக்க? என்ன சட்னியை கையில எடுத்து வரீங்க? பின்ன காண்டாசா கார்ல கொண்டு வந்து போடுவாங்க. வடை இருக்காப்பா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். ஏப்பா, நம்ம கடையில வடையே போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோனே செத்து போச்சு. முதலாளி, இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம்? என்னென்ன இன்னும் சோப் போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே. நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுவே துவைச்சு காய போட்டு கையில கொடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட, இப்படி துவைச்சா எப்படி அடுக்க போறது? ஏந்திருங்க, கொண்டாங்க. இப்ப பாருங்க. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ ஏனே, ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, 2 வேட்டி இருக்கு.